பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு அருமையான ஆராதனை வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஓய்வு நாள் வேலையில கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஆராதனைக்கு துவக்கமாக நம்ம மத்தியில் இருக்கும் சிஸ்டர் பியூலா அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம தொடர்ந்து நல்ல ஒரு பாடலை பாட சேரலாம். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு சோத்திரிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம் 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 துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, அந்த நேரத்துல இறங்குங்க இறங்குங்க ஆண்டவரே. என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே நடக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா பிரதர் மூலமா ஆண்டவரே ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, கல்லோ மரமோ இல்லப்பா, பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமாப்பா. உங்களுடைய வசனத்தின் மூலமா பேசுங்கப்பா. இந்த இடம் சுற்றி ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய சத்தியத்தின் மூலமா ஆண்டவரே எங்களோட பேச போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். நம்ம ஒரு நல்ல ஒரு பழைய பாடலை பாடுவோம். உன்னத மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு பழைய பாடலை பாடுவோம். தொடர்ந்து நம்ம செய்தி வேலைக்குள்ளாக போகலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தோ முன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தோ முன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் பிரவேசம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேசம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வாழ சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு தீரும் கர்த்தாவே இசப்பா. இந்த நல்ல வேளையிலும் தகப்பனே, நாங்கள் இங்கு சபையாக ஒன்று கூட எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்கு நன்றி கர்த்தாவே இசப்பா. இந்த சபைக்கு நீர் தலையா இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களை இசப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துங்க ராஜா. நாங்கள் எல்லோரும் தகப்பனே உமது மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் கர்த்தாவே இசப்பா. நீர் எங்களை வழிநடத்துங்க ராஜா தகப்பனே இசப்பா. இந்த சபைக்கு ராஜா இசப்பா தாயும் தகப்பனும் போதகரமாக இருந்து தலையாக இருந்து நீர் வழிநடத்துங்க ராஜா தகப்பனே இசப்பா. இதே போல இந்த எட்மண்டன் பட்டணத்தில் நாங்கள் கூடுகிறது போல இந்த சவுத் கரோலினா பட்டணத்திலும் இசப்பா அநேக சீஷர்களை எழுப்புங்க ராஜா இசப்பா. இந்த பட்டணத்திலும் அநேக சீஷர்களை எழுப்புங்க ராஜா. எல்லோரும் இசப்பா உங்களுடைய வருகைக்கு இசப்பா நாங்கள் தகுதியாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே இசப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தகப்பனே நாங்கள் இதே போல கூடி உமது நாமத்தின் மகிமைக்காக நல்ல பாடல்களை பாடி ஆராதிக்க கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தருடைய பந்தியையும் மனுஷருக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே இசப்பா. நீர் எங்களை இசப்பா போஷித்து வழிநடத்துங்க ராஜா. இந்த வேலையிலும் தகப்பனே இசப்பா நல்ல பாடலை நாங்கள் பாட கிருபை செஞ்சதுக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து வருகிற செய்திகளை உமது கருத்துல ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. நீங்க பேசுங்க ராஜா இசப்பா. நல்ல செய்தி எங்களுக்கு கொடுங்க ராஜா இசப்பா. உங்களுடைய வார்த்தையை அடியனுடைய நாவில் வைங்க ராஜா இசப்பா.
நீங்க பேசுங்க தகப்பனே. தொடர்ந்து வருகிற செய்தி வேலையை நீங்க பொறுப்பேற்று நடத்தாங்க ராஜா. தொடர்ந்து வருகிற இசப்பா அந்த திருவிருந்து வேலையும் உங்க கருத்துல ஒப்படைக்கிறேங்க கர்த்தாவே. நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனை, வழிநடத்துங்க ராஜா. தகப்பனே இசப்பா, அந்த விளக்குக்கு எண்ணெய் உள்ள இசப்பா, எண்ணெயுடன் காத்து கொண்டு இருந்த அந்த 5 கன்னிகைகளை ஒப்பாக தகப்பனே இசப்பா, நாங்களும் எங்கள் விளக்குக்கு தேவையான எண்ணெயுடன் காத்து கொண்டிருக்க உம்முடைய வருகையில் இசப்பா, நாங்கள் இசப்பா உண்மை சந்திக்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே இசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த உலகத்தில் இந்த கொஞ்ச நாள் வாழ்வில் தகப்பனே இசப்பா, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க அனுதினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து இசப்பா அதை பகுத்து படிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இந்த வேதத்தில் உள்ள இந்த மறைவான பொக்கிஷங்களை எல்லாம் இசப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ராஜா. நீங்க பேசுங்க தகப்பனே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. நீங்க ஆளுக செய்யுங்க கர்த்தாவே இசப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் அன்பின் தகப்பனே. சோத்திரம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு வாரமா நம்ம அனுதினமும் கூடி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிச்சுக்கிட்டு வரோம். நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம ஆவிக்குரிய கனிகள், வரங்கள் இதை பத்திலாம் நம்ம படிச்சோம். போன 2 வாரமா நம்ம ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை எப்படி வேறுபடுகிறது, எது கர்த்தருக்கு பிரியமான சிந்தை, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரமும் அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை பத்தி பார்ப்போம். முதலாவதாக எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை வாசிங்க. மூன்று முதல் 8 வரை. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகி தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமேன். ஆமேன். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. சோ இந்த 5 வசனம் நம்ம படிச்சு கிட்டத்தட்ட 5-6 வசனத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, ஏன் மாம்ச சிந்தை மரணத்துல கொண்டு போய் தள்ளுது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் ஏன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனுக்கு பிரியமான சிந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சிந்திக்கிற விதங்கள், நம்ம எப்படி ஒரு பிரச்சனைக்கு நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம நார்மல் வாழ்க்கையில எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றது மாம்சத்தை பேஸ் பண்ணியிருக்கா, மாம்சத்தின் கனியை பேஸ் பண்ணியிருக்கா, கோபம், பொறாமை, கெட்ட நடத்தை, கெட்ட எண்ணங்கள் இதை பேஸ் பண்ணியிருக்கா, இல்ல தேவனுக்கு உகந்த விஷயமா இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆவியின் கனியை சார்ந்து நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இதை குறித்து நம்ம கடந்த சில வாரங்களா தியானிச்சுக்கிட்டு வரோம். ஸோ அதே போல் நம்ம தொடர்ந்து சில வசனங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்க பாருங்க, இதுல மாம்ச சிந்தை நம்ம மரணத்துல கொண்டு போய் தள்ளுது. இது பிசிக்கல் டெத்தும் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டெத்தும் இருக்குது. ஸோ இப்போ ஏதேன் தோட்டத்துல ஒரு கனியை இச்சித்து ஏவாள் என்ன பண்றாங்க, கீழ்ப்படியாமல போறாங்க. தொடர்ந்து ஆதாமும் என்ன பண்றாரு, அந்த கனியை சாப்பிடுறாரு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு அவங்க மறிக்கல, ஆனா அவங்க ஆவி துண்டிக்கப்பட்ட உடனே அவங்க ஆவி மரணத்துக்குள்ளாக போய் அவங்க ஆவி என்ன ஆகுது, தேவனுக்கு உகந்த மாதிரி சிந்திக்காம மாம்சத்துக்கு உகந்த மாதிரி சிந்திக்குது. சோ நித்திரையை விட்டு எழுந்திருகள் பவுல் சொல்றாருல, இந்த நித்திரை தான். சோ அந்த ஆவி உறங்கிட்டு இருக்கும், மாம்சத்தின்படி நம்ம இயங்கிக்கிட்டு இருப்போம். எல்லாமே நம்மளுக்கு மாம்சத்தின்படி பைபிள் வசனத்தை சார்ந்து நம்ம இயங்காம இருக்கும் போதுதான் உலகத்துல பல கள்ள போதனைகளும் வருது. பல மனிதர்கள் எப்படி தேவனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, விழுந்து போனாங்க. நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப இஸ்ரவேல் மக்களை அவர் வழி நடத்திக்கிட்டு வராரு. அவங்க என்ன பண்றாங்க, அவரு அடிமைத்தனத்துல இருந்து மீட்டதை அவங்க மறந்துகிட்டு, எனக்கு காடை தரல, எனக்கு தண்ணி தரல, எனக்கு மாம்சம் பூசிக்க மாம்சம் தரலன்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது, தேவனுக்கு விரோதமாக ஒரு பகையாக மாறுது. அதுதான் இங்க போட்டிருக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் ஆம்.
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு இங்க போட்டிருக்கு. அது எப்படி மாம்சத்தில் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்போ அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. சோ இவங்க மாம்சத்தின்படி சிந்திச்சு எனக்கு தேவன் செஞ்ச அந்த நன்றிய பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு இவங்க மாம்சத்தின்படி என்ன பண்றாங்க, சிந்திச்சு அவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆனா அதே கூட்டத்துலதான் மோசே இருக்கிறாரு, அதே கூட்டத்துலதான் மிரியாம் இருக்கிறாங்க, ஆரோன் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓரளவுக்கு தேவனுக்கு பிரியமா தான் சிந்திச்சாங்க. அதிலும் மோசே மிகவும் தேவனுடைய சபையில் மிகவும் பிரியமான மனுஷனா இருந்தான். தேவனை போய் தரிசிச்சுட்டு வந்தான் சீனாய் மலையில எல்லாம் ஏறி. சோ அப்படி இருக்கு காரியங்கள். சோ இப்படி இருக்க இந்த மாம்ச சிந்தையில நம்ம சிக்குண்டு பிடிபடாம நம்ம எப்படி ஆவியில விழித்து ஆவியில விழிப்பாய் நடந்து தேவனுக்கு பிரியமான இந்த சிந்தையை தரித்துக் கொள்வது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு தான் பைபிள் வசனம் சொல்லுது. சோ ஆவியில பிறக்க வேண்டும், புதிதான ஒரு மனிதன் தரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம வேத வசனங்கள் மேல பிரியமா இருந்து அதை தியானிச்சுக்கிட்டு வரோம். சோ அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். சோ மாம்ச சிந்தையில வீணா இருமாப்பு கொண்டு நடக்கிறவங்க நம்ம பந்தய பொருளை என்ன பண்றாங்க, பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களே வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்போ என்ன சொல்றாருங்க பவுல், நம்மளதான் விழிப்பா இருக்க சொல்றாரு. மாம்ச சிந்தையில மக்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மாம்ச சிந்தையில உள்ள மக்கள் அவங்கள சார்ந்து அவங்க பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படியே நம்மளும் சிந்திச்சுக்கிட்டு உலகத்தின் பிரகாரமாக நம்ம போகும்போது நம்மளுடைய பந்தய பொருளை நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம பந்தய பொருள் என்னது? நித்திய ஜீவன், ஆவிக்குரிய காரியமான நித்திய ஜீவன். உலக மக்களுக்கு நித்திய ஜீவனை பத்தி தெரியாது, அவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்களும் தெரியாது, தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அவங்க அறியவும் மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம பழகும் போது நம்ம தனித்தவர்கள் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும். ஆவியில நம்ம விழிப்பா இருக்கணும். இருக்கும்போதுதான் உலக மக்கள் மாம்சத்துல நடக்கிறாங்களா, அப்ப நம்ம பைபிளை சார்ந்து நடக்கணும்னு நம்மளுக்கு ஒரு விழிப்பான ஒரு சிந்தனை இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும், உலகத்துல கலந்து இருந்தாலும் நம்ம தனித்து நம்ம செயல்பட முடியும். இல்லை என்றால் உலகம் போற போக்கிலே நம்மளும் போவோம், உலக மக்கள் செயல்படுற விதத்துல நம்மளும் செயல்படுவோம். உலக மக்கள் பணத்துக்கு முன்னாடி ஓடுறாலும் நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம தேவனுக்கு உலக பொருள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் பைபிள் சொல்லுது. சோ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு. ஆனா நீ அதுக்கு ஊழியம் செய்யாத, அதையே நாடி தேடி போகாத, முதலாவது நீ இதை தேடு அப்படின்னு தான் தேவன் சொல்றாரு. சோ அந்த மாதிரி மாம்ச சிந்தையில இருமாப்பா கொண்டிருக்கிற மக்கள் உங்க பந்தய பொருளை எழுந்து போக பண்ணும்படி நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு தான் இங்க பவுல் சொல்றாரு. சோ நம்ம தெளிவாவே தெரியுது, மாம்ச சிந்தை டேஞ்சரஸான விஷயம். ஆவியின் சிந்தையை தான் கிறிஸ்தவர்கள் தரித்து கொள்ள வேண்டும். இதுக்கு நிறைய வசன ஆதாரங்கள் நம்மளுக்கு இருக்கு, பார்த்துக்கிட்டே வரும். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆதலால் கிறிஸ்துக்கள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறர்க்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. ஆமீன். சோ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு தெளிவாவே தெரியுது, நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எந்த வழியை நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காரோ, ஒரு மாதிரியை காண்பித்து போகிறேன்னு அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. சோ அந்த மாதிரி, அந்த எக்ஸாம்பிள் அதுல நம்ம நடக்க வேண்டும். அவர் எந்த வழியில் நடந்தாரோ நம்ம என்ன பண்றோம், தாழ்மையை தரித்து கொண்டு ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள், என்ன கடவீர்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன்னா நம்ம மத்தவங்களை நம்மளை விட மேன்மையா எண்ணினா மட்டும்தான் நம்ம மாம்ச சிந்தைக்குல இருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்றால் நம்ம மத்தவங்களை நம்ம போட்டியா நினைக்கிறதோ, மத்தவங்கள நம்மளோட தாழ்வா நினைக்கிறதோ, இதெல்லாம் தேவனிடத்துல இருந்து வந்தவைகள் அல்ல. இதெல்லாம் நம்மள தவறான வழியில கொண்டு போய்விடும். நம்ம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நம்ம என்ன பண்றோம், நம்ம அவங்கள அப்ரஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறோம். சோ இதுதான் இங்க பவுல் சொல்றாரு, ஏசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. ஏன் அப்படின்னா, அவர் தேவனாக இருந்து ஒரு மனுஷனாக வெளிப்பட்டு சிலுவையில மனுஷனால், தன்னால் உருவாக்கப்பட்ட மனுஷனே தன்னை என்ன பண்றான், சிலுவையில அறையிறான், குத்துறான், அடிக்கிறான், காயப்படுத்துறான், கன்னத்தில் அறையிறான். யார? தேவாதி தேவனை. அவர் என்ன பண்றாரு, இவர்களே மன்னியும் சொல்லி என்ன பண்றாரு, அங்க பிதா கிட்ட வேண்டுதல் பண்றாரு. சோ சிங்காசனத்துல அவர் நியாயாதிபதியா இருக்கிறாரு. இங்க பூமியில ஒரு பலியாக, ஆட்டுக்குட்டியாக அவரே தான் வெளிப்பட்டிருக்காரு. சோ அந்த தலைமையிலையும் அந்த நேரத்திலையும் ஒரு மனுஷன் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றத அவர் காட்டுறாரு. சோ உங்களை உலகம் பகைத்தால் நீங்க என்ன பண்ணணும், அவங்கள பகைக்க கூடாது. எப்போ பகைமை வரும், அவன் என்ன நம்மள சொல்லிட்டான், ஒரு மன மேட்டிமை வரும்போது தான் ஒரு பகை வரும். நம்ம அந்த மன மேட்டிமையை நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு நம்மளை விட எல்லாரும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு இருதயத்துல ஒரு சிந்தனை வரும். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இவங்களை மன்னிங்க, அவங்க செய்யறது என்னன்னு அறியாது இருக்கிறாங்க. சோ உலகம் உங்களை துன்பப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பி அடிக்க கூடாது. உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது ஒரு மாதிரி. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவர்களா இருந்தாலும் மற்ற மதத்தினாலா இருந்தாலும் என்ன பண்றாங்க, மக்கள் தங்களை பகைச்சிட்டாங்களா, அவங்கள முழு பலம் கொண்டு நம்ம ஒடுக்க வேண்டும், அப்ரஸ் பண்ண வேண்டும், அவங்கள இல்லாம காலி பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா உலக மனுஷங்க மத்தியிலும் இருக்கு. அதனாலதான் உலகத்துல இவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தை தான் காரணம். அப்ப இந்த பைபிள் என்ன சொல்லுது, நம்ம ரோமர் 8:7 படிச்சோம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கே விரோதமான ஒரு பகையாக இருக்குது. சோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 7ஆம் 8ஆம் வசனமும் வாசிங்க. 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாக்களும் சித்தேக்கியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் சிலேமெந்தியாவோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திர பலியோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவை எவைகளோ, ஒழுங்குள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொண்டிருங்கள். சோ நம்ம எதை சிந்திச்சு கொண்டே இருக்கணும் பவுல் சொல்றாரு. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, இப்படி நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் தான் அவர் சொல்றாரு.
அப்ப என்ன சொல்றாரு? முந்தின 2-3 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சித்தேக்கியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஒரே சிந்தை, கர்த்தருக்குள் ஒரே சிந்தை. இதுதான் வந்து சீஷர்களுக்கு வேதத்துல பவுல் மட்டும் இல்ல, பேதுருவும் சரி, யோவானும் சரி, எல்லாரும் சொல்ற புத்திமதி என்னது? ஏக சிந்தை, ஒரு மனது, ஒரே சிந்தை, கர்த்தருக்குள். எல்லாமே ஒரே விசுவாசம் தான் இருக்குது. ஒரே மாதிரி சிந்திங்க. ஏன் அப்படின்னா, ஆளாளுக்கு வேற வேற மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னாவே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. சோ நம்மளுக்கு ஒரு நிலையான சிந்தனை வருது, மத்தவங்களுக்கு வேற நிலையான சிந்தனை வருதுன்னா, ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியல. அதனாலதான் இந்த மாத்தி சிந்திக்கிற ஒரு விஷயம் வருது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க நான் வந்து புத்தி சொல்றேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோ நம்ம சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? ஒவ்வொரு ஆவியாக தான் பார்க்கிறார். மனுஷனை நம்ம மனுஷன் பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. இப்போ பிசிக்கலா நம்ம உருவத்தை நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் வந்து என்ன பண்றாரு? உள்ளத்தை பார்க்கிறேன்னு சொல்றாரு. உள்ளம்னா என்ன? நம்ம சிந்தை இருக்கிற இடம். நம்ம என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளத்துல. நம்ம சிந்தை மட்டும் இல்லாம நம்மளை பத்தி மத்தவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு முதற்கொண்டு தேவன் வந்து அறிவார். அப்படி அறிஞ்சுதான் அவர் என்ன பண்றாரு? ஆகார குறித்தும் சாரால குறித்தும் சுத்தியுள்ள எல்லாரும் என்ன சிந்திக்கிறாங்க இப்படிலாம் கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்றாரு? ஆகாருக்கு வனாந்தரத்தை போற வழியில ஆகார போய் அவர் வந்து காப்பாத்துறாரு. ஆகார் யாரு? ஆகார் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமை பெண். சாராய் மாதிரி அழைக்கப்பட்ட பெண் கிடையாது, அடிமை பெண். அவளையும் வந்து ஆண்டவர் வந்து கைவிடாம வனாந்திரத்துல போய் பாதுகாக்கிறாரு. சோ நம்மளை குறித்து சுத்தி உள்ளவங்க என்ன சிந்திக்கிறாங்க முதற்கொண்டு அவருக்கு தெரியும். நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றது கூட தெரியும். சோ நம்ம இருதயத்தின் சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்றாரு? நம்மள சோதிக்கிறார். நம்மளை சோதிக்கிறதுக்கு அவர் காரணமே நம்ம இருதய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நம்மளுக்கே காட்டுறதுக்கு தான் அவர் சோதனை பண்றாரு. ஏன்னா நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். சோ இதுதான் வந்து பவுல் இங்க சொல்றாரு. பாத்தீங்க அப்படின்னா, கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ள, இதையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. ஏன்னா இந்த சிந்தனை தான் நம்ம வந்து கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரோ அப்படி சிந்திக்கும் போது நம்ம என்ன சிந்தனை கொண்டிருக்கோமோ அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு செயல்படும். நம்ம கிரியை எப்படி நடப்பிக்கிறோம்? சிந்தனையை முதல்ல ஆரம்பிக்குது. சிந்தனையை பொறுத்து நம்ம கிரியை செய்யறோம், நம்ம ரியாக்ட் பண்றோம், பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது. சோ இதுதான் ஆவியும் மாம்சமும் டிஃபரன்ஸ் இருக்குது. சோ எதை சிந்திக்க வேண்டும்னு பவுல் வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு சில வசனங்கள் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஆவிக்குரிய சிந்தனைக்கும் மாம்ச சிந்தனைக்கும் நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருந்தவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவர் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசத்தை கெட்டவனுமாய் இருப்பான். ஆமீன். ஆமென். பாருங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். சோ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவன் முதல்ல சொந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். விசாரிக்கிறதுனா சொந்த குடும்பத்தை பராமரிக்கணும். சொந்த குடும்பத்தை முதல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒரு நேர்வழியில் நடத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஊழியத்தை முதல்ல செய்ய வேண்டும். சொந்த குடும்பத்தை கோட்டை விட்டுட்டு சொந்த குடும்பத்துல உள்ளவங்களை வருத்தப்படுத்திக்கிட்டு நீ ஊழியம் செய்யணும்னு அவசியமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு வசனம் மட்டும் இல்ல, நிறைய இடத்துல கண்காணிக்கும் மூப்பனுக்கும் உதவிக்காரனுக்கும் என்ன கட்டளை அப்படின்னா, உன் சொந்த குடும்பத்தை முதல்ல நல்லா நடத்து. அதுக்கப்புறமா நீ கர்த்தருடைய சபை நடத்தவா. ஏன்னா கர்த்தருடைய சபையும் ஒரு குடும்பம் தான். கர்த்தருடைய சபை ஒரு சரீரம், ஒரு குடும்பம். அதுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். இந்த சபையை வந்து மேய்க்கிறவங்க, லீட் பண்றவங்க முதல்ல சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தி தகுதி பெற வேண்டும். இது வந்து பவுல் வந்து நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க ஒரு வசனம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சுகபோகமாய் வாழ்வது. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். சோ சுகபோகம் அப்படின்னா என்னது?
எல்லா விதத்துலயும் ஒரு கஷ்டத்தை பார்க்காம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈஸியா நடந்துடணும், எல்லாமே லக்ஸரியா இருக்கணும், நல்ல ஆடம்பரமா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை பிரியப்பட்டு அப்படி வாழ்கிறவர்கள் யாருன்னா உயிரோட செத்தவர்கள். அப்போ ஏன் அப்படி உயிரோட செத்தவர்கள் சொல்றாங்க? ஏன்னா அவங்க ஆவியில் விழிப்படையாம எல்லாமே மாம்சத்தின்படி அவங்க செய்யறாங்க. மாம்சத்தின்படி செய்யும் போது எல்லாமே தனக்கு 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 நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா லக்ஸரியா இருக்கணும், மத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் இப்படின்னு பரவாயில்ல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மாம்ச சிந்தைகள். சோ இந்த சுகபோகமா வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் அப்படின்னா எல்லாமே தனக்கு 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 எல்லாமே லக்ஸரியா வாழணும், எல்லாமே ஈஸியா நடந்துடணும், கஷ்டப்படக்கூடாது, உடம்பு உழைப்பு பண்ணக்கூடாது, எல்லாமே ஈஸி மணியா வந்துடணும் இப்படின்னு நினைக்கிறவங்க சத்தியமா வந்து ஆவியில விழிப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இங்க பவுல் சொல்றாரு. அதனாலதான் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுது. சோ இந்த மாம்ச சிந்தை எப்பவுமே தான் சுகமா இருக்கணும், சுகபோகமா வாழணும், 60 வருஷமா 70 வருஷம் வாழும்போது நிம்மதியா வாழ்ந்துட்டு சந்தோஷமா போயிடணும் அப்படின்ற ஒரு சிந்தை தான் மாம்ச சிந்தை. இதை விட்டு நம்ம வெளியே வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம சென்ற வாழ்நாள் காலங்களில் இப்படி எல்லாம் இருந்திருப்போம். இது ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஆண்டவரோட சிந்தை எப்படி இருக்கு, ஆண்டவர் எப்படி சகல சிருஷ்டிக்குமான பாவத்தை தன் மேல சுமந்து சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அந்த மாதிரி ஒரு சிந்தனையை தரிக்க வேண்டும். எல்லாருக்கும் சேர்த்து சிந்திக்க வேண்டும், குடும்பத்துக்கு மொத்தமா சேர்த்து சிந்திக்க வேண்டும். தனக்கு மட்டுமே சிந்திக்கிறது தான் மாம்ச சிந்தை. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க லூக்கா 15வது அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 15வது அதிகாரம் 13ஆம் வசனம். பதினொன்னுல இருந்து வாசிங்க. 11ல இருந்து எடுத்து பின்னர் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தின் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனிடத்தில் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சங்களையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். போதும். சோ இது நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஒரு ஊமையை கொடுக்குறாரு. ஒரு கெட்ட குமாரன், இளைய குமாரன் வந்து கெட்ட குமாரன். அவன் என்ன பண்றான், மாம்ச சிந்தையில இதே மாதிரிதான், தனக்கு நான் போய் சந்தோஷமா வாழ போறேன், சுகபோகமா வாழ போறேன், நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன், உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்ட்டு தகப்பன் கிட்ட சண்டையிட்டு சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கை குடு அப்படின்னு சொல்லி அந்த சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு என்ன பண்றான், அவன் தூர தேசத்துக்கு புறப்படுறான்.
அப்போ சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு துரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அப்போ அந்த மாம்ச சிந்தை கூட துன்மார்க்கமும் ஒட்டிக்கும். ஏன்னா ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப், மாம்சத்தை பேணுகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது வந்து நீதியான விஷயமா கிடையாது. ஆவிக்குரிய பார்வையில தேவன் பார்க்கிற விதத்துல அது துன்மார்க்கமான காரியமா தான் இருக்குது. அப்போ ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டுட்டான். அவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி பார்க்கறதெல்லாம் வாங்கி பார்க்கறதெல்லாம் செலவு பண்ணி தனக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நிறைவேற்றிட்டு உலக ஆசைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு செலவழிச்சிட்டான். இப்ப என்ன ஆகுது? எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் வருது. ஆபத்து காலம் அப்படின்றது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா காலமும் நல்ல காலமா இருக்காது. ஆபத்து காலம் வரும்போது அவங்கள்ட்ட காசு இல்லை. ஆபத்து காலம் வரும்போது அவங்ககிட்ட ஆஸ்தி சொத்து எதுவுமே இல்லாம போய் அவன் செலவழிச்சுட்டு இப்போ நடுத்தூர்ல நிக்கிறான். அவன் என்ன பண்றான்? அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் வயலில பன்றிகளை மேய்க்கும்படி அவனை வச்சுட்டான். அப்ப பன்னிகளை மேய்க்கும் போது அவனுக்கு பசி. அப்ப பன்னி தின்ற தவிட்ட போய் அவன் தின்றான். அப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது. அங்க வசனம் தெளிவா சொல்லுது, 17வது வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்போ இவ்வளவு நாளும் அவன் எல்லா உலகத்துல உள்ள சந்தோஷம் எல்லாம் அனுபவிச்சான். ஆனா புத்தி தெளிவில்லை. அப்போ புத்தி தெளியும் போதுதான் அவனுக்கு அந்த மனம் மாறுதல் வருது. தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தை வருது. அந்த காலத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? எழுந்து போய் நான் தகப்பனுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது தகப்பன் வந்து அவனை சேர்த்துக்கிறாரு. எதுக்காக இந்த ஓமையை சொல்றாரு அப்படின்னா, இதே மாதிரிதான் உலகத்துல அநேக பேர் பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விலகி உலகத்துக்கு பின்னாடி போய் துன்மார்க்கமா ஜீவிச்சு இளையகுமாரன் போல. சோ மூத்த குமாரன் தகப்பனோட தான் இருக்கிறான். இளையகுமாரன் மாதிரி சுகபோகமா வாழ்ந்து உலகத்துல அடிபட்டு அவங்கள சிக்குண்டு பாவ வாழ்க்கையில விழுந்து அப்புறமா தான் புத்தி தெளிஞ்சு ஆண்டவரை தேடி வராங்க. அப்ப தேடும் போது ஆண்டவர் அவங்கள கைவிடுறது இல்லை, அவங்கள சேர்த்துக்கிறாரு. அவங்க எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு சேர்த்துக்கிறாரு. அதுதான் அந்த தகப்பன் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை விளக்கதான் ஒரு உரிமையை சொல்றாரு. அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா, சுகபோகமா வாழ்ந்து துன்மார்க்கமா ஜீவிச்சு உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? அனுபவிக்க போறேன் அப்படின்னு குடும்பத்தை விட்டுட்டு அவன் கிளம்பி போறான்ல, இதுக்கு பேர் தான் சுகபோகமாய் வாழ்வது. இதுதான் மாம்ச சிந்தை. சோ சுகபோகமாய் வாழ்றதுதான் எப்பவுமே என்னதான் இருக்குது? மாம்ச சிந்தையா இருக்குது. ஆவிக்குரிய சிந்தையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சுயத்தை வெறுத்து வாழ்வோம். ஆவிக்குரிய சிந்தை என்று வரும்போது சுயமே இருக்காது. சுயம் வந்து செத்துவிடும். நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு உறுதுணையா இருந்து சுயமா சிந்திக்காம எல்லாருக்குமா பொதுவா சிந்திப்போம். இதைதான் சீஷர்கள் பண்றாங்க. சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவங்க வந்து எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஆஸ்திகள்லாம் வித்து அவங்க வந்து கொண்டு வரும்போது அங்க அனனியா சப்பீரால வந்து என்ன பண்றாங்க? தேவனுக்கு விரோதமாக திருப்பவும் பாவம் செஞ்சு அவங்க வந்து மாண்டு போயிடுறாங்க. சரிங்களா? இதுதான் மாம்ச சிந்தை. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிங்க. 3 முதல் 5 வரை. 2ஆம் வசனமா? 3ஆம் அதிகாரம். சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியமிராமல் சுகபோகமாயிராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். ஆமென். சோ பவுல் வந்து தீமோத்திக்கு அட்வைஸ் பண்றாரு. சோ அந்த முதல் 2 வசனத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலங்களில கொடிய காலம், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு தேவ பிரியரா இராமல் சுகபோக பிரியர். நல்லா அந்த வார்த்தையை பாருங்க. கடைசி காலங்கள்ல உள்ள கொடிய காலங்கள்ல மக்கள் என்ன பண்றாங்க? சுகபோக பிரியரா இருக்கிறாங்க. கடைசி காலம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமாவே கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இது கடைசி காலங்கள். இதுல கொடிய காலம்னா இது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த மக்கள் இப்படி இருக்கும்போது அந்த சமூகத்துல சீர்கெட்டு போயிருக்கோம். ஏன்னா மக்கள் எல்லாரும் துன்மார்க்கரா இருக்கிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே ஆஹ் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்களாக ஒரு சொசைட்டில உள்ள எல்லா மக்களும் இருந்தா அந்த சொசைட்டி நிம்மதியா இருக்குமா? இருக்காதா? எல்லாரும் அடிச்சுப்பாங்க, எல்லாரும் பகைப்பாங்க, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இல்ல ஏதாவது நடக்கும், நிம்மதி இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கரப்ட் சொசைட்டியாவது மாறிடும். ஒரு கரப்ட் கவர்மெண்டா மாறிடும். ஒரு நாட்டுல உள்ள அரசே மொத்தமா கரப்டா இருக்குன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த அரசாட்சியே சீர்கெட்டு போயிருக்கு. ஏன்னா அந்த மக்களில இருந்துதான் அந்த அரசாட்சிக்கு வேலை செய்யற மக்கள் எழும்புறாங்க. அந்த மக்களை ஆள்ற மக்களும் எழும்புறாங்க. ஸோ இந்த மக்கள் சீர்கெட்டு போறதுனால தான் எல்லாமே அங்க சீர்கெட்டு போயிருக்கு. மக்களே டோட்டலா மாறும் போதுதான் இந்த கடைசி காலத்துல கொடிய காலமா இது இருக்குது. அப்ப அவங்க என்னெல்லாம் பண்றாங்க? சுபாவ அன்பு இல்ல, இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறாங்க. ஒருத்தன் நல்ல மனுஷனா இருந்தாலும் அவனை போய் பகைக்கிறான். அப்போ ஒரு கலாச்சாரமாவே இது மாறும்போது அந்த சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாமே கரப்ட் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்துல எவ்வளவோ அரசுகள் நீங்க பாருங்க, எதுவுமே ஒரு நீதி நேர்மை இல்லாம சீர்கெட்டு போய் தான் கிடக்குது. இப்படிப்பட்ட நாட்கள் நம்ம இருக்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு. இவங்ககிட்ட போய் சண்டை போடாத, இவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை வைக்காத, அவங்கள திருத்தணும்னு நினைக்காத, அவங்கள விட்டு விலகிடு, அவங்க கிட்ட இருக்காத, அவங்க கிட்ட பழகாத அப்படின்னு தான் இங்க என்ன சொல்றாரு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. சோ இந்த மக்கள் எப்படி இருக்காங்க? சுகபோகத்தை பிரியப்படுறாங்க. அப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. இது மாம்ச சிந்தை. இது மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல சுகபோகம் மட்டும் இல்ல, இதுல உள்ள எல்லா காரியங்களும் மாம்ச சிந்தை தான். இதுல ஆவியின் சிந்தையே கிடையாது. ஒருத்தன் ஆவியில விழிப்பா இருந்து ஆவியின் சிந்தையோடு இருக்கிறான்னா தன்னை போல பிறனையும் நேசிப்பான். அப்படி இருக்கும்போது இதுல உள்ள அத்தனை மாம்ச சிந்தைகளும் என்ன ஆயிடும்? அங்க நீக்கப்பட்டு போயிடும். தன்னை போல ஒருத்தன் பிறனையும் நேசிக்கிறான் அப்படின்னா அங்க பகைமை வராது, பணப்பிரியம் வராது, வீம்புக்காரனா இருக்க மாட்டான், அகந்தை உள்ளவனா இருக்க மாட்டான், தாய் தகப்பன மாதிரி பகைக்க மாட்டான். தாய் தகப்பன் மாற பகைக்கிறான் அப்படின்னா தன்னை போல பிறனை நேசிக்கிறன்னு அர்த்தம். அப்ப தன்னை போல பிறனை நேசிக்கிறான்னா யாரையும் பகைக்க மாட்டான். நல்லோரே பகைக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப தன்னை போல பிறனையும் நேசிச்சா புதிய உடன்படிக்கையில மிகவும் ஒரு பெரிய கற்பனை, தன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். அந்த கற்பனை இதுல உள்ள எல்லாத்தையும் உடைச்சிரும். அந்த ஒரு கற்பனை மட்டுமே இதுல உள்ள அத்தனை மாம்ச காரியத்தையும் உடைச்சு போட்டுரும். அந்த மக்கள் மாம்ச சிந்தையில இருக்கும்போது இது அத்தனையும் கூட சேர்ந்துக்கும். இதுதான் பவுல் சொல்ல வராரு. அடுத்தாக எடுத்தவங்க வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. மூன்று முதல் 5 வரை. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலையாட்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரதமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடியை பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. போதும். ஓகே. சோ பாருங்க, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். ஓகே. கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஏன் கடைசி நாட்கள்? ஒரு கிறிஸ்தவனுக்கு கடைசி நாட்கள் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். வெளிப்படுத்தல எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. அப்போ கடைசி நாட்கள்ல வரும்போது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியமா, இல்ல வருகைக்கு தயாராகிறது முக்கியமா? சீஷர்கள் விழிப்பா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வருகைக்கு தயாராக வேண்டும்.
கடைசி நாட்கள்ல போய் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடாது. ஆனா இங்க வந்து யாக்கோபு என்ன சொல்றாரு, கடைசி நாட்களிலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள், இதோ உங்கள் வயல்களை அரித்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. இது எல்லாமே யாருக்கு விரோதமா அவர் சொல்றாரு அப்படின்னா, நீங்க முதல் வசனத்தை நீங்க பாக்குறீங்க, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நியாய நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. அப்போ ஐஸ்வர்யவான் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது. ஒட்டகம் வந்து ஊசியின் காதுல நுழையிறதை விட கஷ்டமான விஷயம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதேதான் ஐஸ்வர்யவான்களை குறித்து தான் இங்க வந்து யாக்கோபு எழுதுறாரு. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். சுகபோகமாய் நம்ம இப்பதான் பார்த்தோம், சுகபோகமாய் வாழ்வது மாம்ச சிந்தை. இங்க என்ன பண்றாங்க ஐஸ்வர்யவான்கள், பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போகல் உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள், நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. யாக்கோபு, இந்த யாக்கோபுல 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள், அதிகாரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் யாக்கோபு. எப்படி நம்ம பேச வேண்டும், நம்ம நாக்கை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரத்துல எப்படி சபையில வந்து மற்றவங்களை நடத்த வேண்டும், இதை பத்தின ஆலோசனைகள் நிறைய கொடுத்துட்டு வரும்போது கடைசியா ஐஸ்வர்யவான்களை பத்தி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சோ அவங்க என்ன பண்றாங்க, இதே மாதிரிதான் மாம்ச சிந்தையில உழன்று சுகபோகமாய் வாழ்றதான் விரும்புறாங்க. அவங்க அப்படி விரும்பும் போது அவங்க வந்து நியாயமா நீதியா வந்து சம்பாதிக்க முடியாது. அவங்க வந்து மற்றவங்களை அப்ரஸ் பண்ணி நீதிமான ஒடுக்கி கூலிகளை, மற்றவங்க வேலை செய்யற கூலிகள் எல்லாம் பிடிச்சு வச்சு இப்படி வரும்போதுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஐஸ்வர்யவான்களா மாறுறாங்க, சுகபோகத்தை விரும்புறாங்க. சோ இந்த மாம்ச சிந்தை எவ்வளவு தூரம் வந்து மக்களை வந்து அவங்கள வந்து கரப்ட் பண்ணுது, அவங்களோட சிந்தையை கரப்ட் பண்ணுது. ஐஸ்வர்யவான்களா அவங்க தங்களை ஆக்கிக்கிறாங்க, மற்ற எல்லாரையும் வந்து அப்ரஸ் பண்றாங்க. இது எல்லாமே மாம்ச சிந்தைக்கான அடித்தளம் தான். சரி, இப்ப நம்ம வந்து ஆவியின் சிந்தை இதுக்கு எப்படி ஆப்போசிட்டா வேலை செய்யுது. நம்ம இவ்வளவு நேரம் மாம்ச சிந்தை பத்தி பார்த்தோம், ஆவியின் சிந்தை எப்படி வேலை செய்யுது நம்ம வந்து பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 9வது அதிகாரம் 22 முதல் 26 வரை. இருபத்தி ரெண்டு முதல் 26 வரை, லூக்கா 9வது அதிகாரம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவர்கள் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். சோ பாருங்க, இதுல வந்து ஆவியின் சிந்தை, இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேதபாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெளிந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணி வரணும், எனக்கு சீசனா இருக்க விரும்பினால் என்ன சொல்றாரு, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ சிலுவைனா என்னது? பாடுகள். ஒவ்வொருத்தருக்கும் பாடுகள் கஷ்டம். சீஷர்களா இருக்கிற உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்ம வந்து மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம வந்து ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம்.
மாம்சத்துல நமக்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருவருக்கும் பாடுகள் இருக்கு. சோ இந்த பாடுகள் நம்ம தூக்கிட்டு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகணும். எல்லாருக்கும் இந்த கஷ்டங்கள், உலகத்துல உபத்திரவங்கள் எல்லாமே இருக்கு. அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். ஆவியின் சிந்தை அவர் முதல்ல சொல்றது என்னது? தன்னைத்தான் வெறுத்து. ஒருவன் தன்னை சிநேகிக்க கூடாது, தன்னை விரும்பக்கூடாது. இப்ப நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம வந்து எங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். தற்பிரியராயும் மனுஷர்கள் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று பவுல் வந்து ஆலோசனை கொடுக்கும்போது, மனுஷர் சற்பிரியர், சுகபோக பிரியர், பண ஆசை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கவர்கள், தாய் தகப்பனை பகைக்கவர்கள், இப்படிதான் மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அப்ப தன்னைத்தானே வெறுத்துட்டானா, அப்போ தனக்கு தேவையானதை அவன் யோசிக்க மாட்டான், தனக்கு செல்ஃபிஷா இருந்துகிட்டு மற்றவங்களை அப்ரஸ் பண்ண மாட்டான், தன்னை போல பிறனையும் நேசிப்பான், சிநேகிப்பான். இதுதான் வந்து மாம்ச சிந்தைக்கு ஆப்போசிட்டா ஆவியின் சிந்தையாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கட்டளை. சோ தன்னைத்தானே வெறுத்துட்டு சிலுவை சுமந்து கொண்டு வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நம்மளோட ஜீவன், நம்மளோட மாம்சம், நம்மளை பேணுகிறதுக்கே நம்ம வந்து யோசிக்கிட்டு எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை தின்போம், எண்ணத்தை குடிப்போம், இப்படியே கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஜீவனை இழந்து போயிடுவோம். அட் த லாஸ்ட் டைம் நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம வந்து அடுத்த வாழ்க்கைக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளாக போகணும் அப்படின்னா இதை பத்தியெல்லாம் கவலைப்படாம என்னை நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். சோ இதுதான் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு வந்து சொல்லி தராரு. சோ இது வந்து மாம்ச சிந்தைய உடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாவே நம்ம மாம்சத்தின் கனியாக முன்னாடி பார்த்த அத்தனை விஷயங்களும் உடைஞ்சு போயிடும். நம்ம வந்து அப்படி மாம்சத்துல விழுந்து போயிட மாட்டோம். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 23 முதல் 27 வரை. ஒன்பதாவது அதிகாரம் 23 முதல் 27 வரை. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென், ஆமென். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். சரீரம் வந்து என்ன வேணாலும் ஆசைப்படும். மாம்சமான சரீரம் தானே. நம்ம பிசிக்கலாவே எல்லா மனுஷனுக்கும் உள்ள இயற்கையாவே மாம்சத்துல இந்த சிந்தனைகள் வரும். நம்மளுக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இங்க போனா நல்லா இருக்குமே, இதை ட்ரெஸ்ஸை வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த விஷயங்கள் நம்ம அனுபவிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மாம்சத்தை பேணுகிறதுக்கு இயற்கையாவே சிந்தனைகள் வரும். பவுல் என்ன சொல்றாரு? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்தணும். ஆவிக்குரிய சிந்தனையை நம்ம தரிச்சு கொள்ள வேண்டும். வேத வசனங்களை படிக்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு வந்து தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் நம்மளுக்கு உதவுவார். இறுதியத்துல நம்ம வந்து ஆவிக்குரிய சிந்தனையில நம்ம செயல்படுறதுக்கு அந்த வசனங்களை ஏற்ற நேரத்தில் நினைப்பூட்டுவார். இது அவர் பங்கு, அவர் செஞ்சிடறாரு. நம்ம என்ன பண்ணணும்? அதை அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டு பைபிள் இப்படி போட்டிருக்கு, ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாம்சத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ கட்டுப்படுத்தினாதான் நம்ம பந்தயத்துல ஓடி ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறதே ஒரு பந்தயம் தான். உலகத்துல 60 வருஷம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அதுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட், நம்ம ஒரு பந்தயத்துல ஓடுறோம். பவுல் என்ன சொல்றாரு? பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் ஓடுறாங்க. உலகத்துல எல்லாரும் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷமும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த பந்தய பொருள் என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேத வாக்கியங்கள் இருக்கு.
அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். ஒரு மனுஷன் வந்து 70-80 வயசோட வந்து செத்து போயிட்டான் அப்படின்னா நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன்னா நம்ம வந்து காலங்காலமா மறிக்காம ஆண்டவர் கூட வாழ போறோம். நம்மளுக்கு சாவு கிடையாது. அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அப்போ நம்ம வந்து அந்த நித்திய ஜீவனை பெறதுக்கு நம்ம வந்து ஓடணும்னா நம்ம வந்து சரீரத்தை ஒடுக்கி தான் ஓடணும். பவுல் சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இச்சையடக்கம். அப்போ சரீரம் என்னெல்லாம் சிந்தனை கொடுக்குதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்தி இச்சையை அடக்க வேண்டும். இச்சைன்னா ஆசை, மாம்ச சிந்தை, இதையெல்லாம் அடக்கி இச்சையடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அந்த அழிவில்லாத கிரீடம் தான் நித்திய ஜீவன். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதுதான் பவுல் எப்படி வாழ்ந்தாரு. ஏசு கிறிஸ்து சரீரத்தை ஒடுக்கி அவரு சிலுவையில தன் சரீரத்தை பலியா கொடுக்கிறாரு. பவுலும் அவரை ஃபாலோ பண்ணி தான் நடந்து வராரு, சரீரத்தை ஒடுக்குகிறார். சோ ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ணும்? சரீரத்தை ஒடுக்கும். சரீரம் என்ன வேணா சிந்திக்கும், தாறுமாறா சிந்திக்கும். அந்த சிந்தை இயற்கையாவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர்றதுதான். ஏன்னா நம்ம மாம்சத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம ஆவியில பிறக்கிற பிள்ளைகளா இருக்கோம். ஆவியில பிறந்த பிள்ளைகள் அப்படின்னா நம்ம இந்த மாம்ச சிந்தையை அடக்க முடியும். ஆண்டவர் அதுக்கு நிச்சயமா பலனை கொடுக்கிறாரு. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறார்கள் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குவதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஆமீன். ஆமென். சோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லவே. அப்போ நம்ம வந்து பிரயாசப்படுறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நடக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்றோம்? பாவம் செஞ்சு விழுந்து போறோம். அப்படின்னா பாவத்துக்கு காரணர் கிறிஸ்துவா? கிடையாது. ஏன்னா என்ன காரணம்? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால், நான் விட்டு வந்த பாவ சிந்தை, மாம்சத்திற்குரிய காரியங்களை நம்ம திருப்பியும் தொடக்கூடாது. நம்மள அது இழுக்கும். நம்ம உலகத்துல நம்ம எதுக்கு நம்மளுக்கு ட்ரையல் பீரியடு, ஒரு பந்தயம் அப்படின்னா இந்த மாம்ச சிந்தையை நம்மளை இழுத்துக்கிற தள்ளும். இதுல வந்து சாத்தான் நம்மளை ஈஸியா பிடிச்சு தள்ளுருவான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றும் உலகத்துல உண்டானது. இந்த மூன்றையும் தான் சாத்தான் ஆயுதமா வச்சிருக்கிறான். அப்போ கண்களின் இச்சையை தூண்டுவான், மாம்சத்தின் இச்சையை தூண்டுவான், ஜீவனத்தின் பெருமையை தூண்டுவான். அப்போ நம்ம அந்த 2 தீமோத்தேயுல படிச்ச அத்தனை மாம்சத்திற்குரிய காரியங்களும் நம்மளுக்குள்ள இயற்கையாவே வந்துடும். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்துக்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் சிலுவையில் அறையப்பட்டாரா? மாம்சத்தின்படி கிடையாது. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு? தன்னுடைய சிந்தனை, அந்த பழைய மாம்ச சிந்தனையை சிலுவையில அரைஞ்சிடுறாரு. கம்ப்ளீட்டா பழைய மனுஷன் இறந்துட்டான். அப்போ நான் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டேன், அதுதான் எனக்கு ஆயுதம்னு அவர் சொல்றாரு. சோ அது ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டது. ஏன்னா பவுல் பிசிக்கலா சிலுவையில் அறையப்படவில்லை. தன்னுடைய பழைய மனுஷன், பழைய ஆவியின் சிந்தை, அவனுக்கு பழைய மாம்ச சிந்தை இருக்குல்ல, அதை அவர் சிலுவையில அரைஞ்சிட்டு புதிதாக கிறிஸ்துவின் சிந்தையை அவர் தரித்துக் கொள்கிறார். அப்படி நம்ம தரிச்சு கொட்டதுக்கு அப்புறமா, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவின் சிந்தையோடு எல்லாவற்றையும் அணுக வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ஆயுதம். இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை.
பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ விட்டு வந்தவைகளை நான் திருப்பியும் தொடக்கூடாது. பாவத்துல நம்ம பழைய வாழ்க்கையில இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். அந்த மாம்ச சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு. சோ இதுதான் ஆவியின் சிந்தை. விட்டு வந்தங்களை எடுக்கக்கூடாது. கிறிஸ்துவினுடைய சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை சிலுவையில அறைந்து விட வேண்டும். அப்ப நம்ம பழைய மாம்ச சிந்தனைகளை சிலுவையில அறைய வேண்டும். இதுதான் பவுல் சொல்ல வர காரியம். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவராயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். போதும். ஓகே, சோ இதுல நீங்க பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். சோ நம்மளுக்கு என்னெல்லாம் லாபம், உலகத்துல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் லாபம் தரும். உலகத்துல நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆதாயமா இருக்கும். நம்ம உடம்ப பேன்றதுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம அதெல்லாம் ஆதாயமா இருக்கும். அதை நோக்கி நம்ம இயற்கையாவே ஓடக்கூடியவர்கள் தான் எல்லா மனுஷர்களும். இதை டிஃபால்ட்டா பண்ணுவாங்க. தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு என்னென்ன லாபமா இருக்குமோ அதை நம்ம செய்வோம். ஆனா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வளரும் போது நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ என்ன சொல்றாரு அவரு? ஆகிலும் எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஏன்னா கிறிஸ்துன்னு இயேசுன்னு ஒரு மனுஷன் தோன்றி அவர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, சிலுவையில மரிச்சாரு, நிறைய கட்டளைகள் கொடுத்தாரு. உலகம் இவ்வளவுதான் பாக்குது. உலகம் அவர் ஒரு நல்ல மனுஷருங்க, அவர் ஒரு இறை தூதருங்க, அவர் அந்த காலத்துல வாழ்ந்தவர், அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ரெபலியன், அவர் வாழ்ந்தார், நல்ல கருத்துக்களை சொன்னாரு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், அவர் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்றாங்க. அப்படி உலகம் அவரை பாக்குது. ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னு ஒண்ணு பைபிள் சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவர், எப்படி பிதாவா இருக்கிற தேவன் இங்க மனுஷனாவும் செயல்பட்டார், எப்படி நமக்கு நடுவுல வாசம் பண்ணினார். ஏன்னா இவர் தான் பிதா அப்படின்னு நம்புறதுக்கு ஏதுவாக பைபிள்ல வசனங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் தன்னைத்தானே நான் தான் பிதான்னு சொல்லல. ஆனா இன்டைரக்டா என்னெல்லாம் பழைய ஏற்பாடுல தேவன் செஞ்சாரோ அத்தனை ஆட்ரிபியூட்ஸையும் அவர் காட்டுறாரு. அவரை பின்பற்றுகிற ஆடு நம்ம இருக்கிறோம். பைபிள்ல சொல்லிட்டார், பவுல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. டைரக்டா சொல்லாம என்ன சொல்றாரு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மனுஷனா வந்துட்டாரு, பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ பிந்தின ஆதாம் இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவியாக மாறுகிறார். அவர் மரிச்சிட்டாரு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காரு. இதுதான் பைபிள் சொல்லுது நம்மளுக்கு. ஆனா உலகம் இதை நம்புறது இல்ல, இவரை தேவனா அங்கீகரிக்கிறது இல்ல. ஒரே தேவன் தான் இருக்க முடியும் அப்படின்னா அவங்க இவரை, சில பேர் என்ன சொல்றாங்க, இரண்டாம் தேவன், இவர் தேவனுக்குள்ள இருக்கிற வேற நபர் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளை சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். இது ஒரு பெரிய ஸ்டடி. அறிகிற அறிவுனா என்ன, அவரை நம்ம எப்படி அறிய வேண்டும், எப்படி அவரை நம்ம தரித்து கொள்ள வேண்டும், இதை பத்தி நம்ம அறியணும். இதை பத்தி நம்ம படிக்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு? யோவான் 5ஆம் அதிகாரத்துல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து அவைகள் தான் சாட்சி கொடுக்கிறது, வேத வாக்கியங்கள்லாம் நித்திய ஜீவனை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வேத வாக்கியங்களுக்காக தான்
நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, நம்ம எதெல்லாம் லாபமா இருக்குதோ அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேதத்துக்கு நேரத்தை செலவு செய்யாம விட்டுருவோம். ஏன்னா இதுல நம்ம என்ன பைபிளை படிக்கிறோம், நம்மளுக்கு என்ன டைம் வேஸ்ட் ஆகுதா? எவ்வளவு தானே படிப்போம், அப்புறம் நம்ம எப்படி பணம் சம்பாதிப்போம், இப்படியே நம்ம ஓடி 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 பணம் 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 பணத்துக்கு முன்னாடி போகும்போது பைபிள் படிக்கிறத விட்டுருவோம். இப்போ நம்ம சீஷர்களா இருக்கிறோம், நம்ம வந்து டெய்லியும் பைபிள் படிக்கிறோமா இல்லையா, நம்ம சோதிச்சு பார்க்கணும். பைபிள் வசனத்தை ஒரு டைமா நம்ம படிக்கிறோமா, அதை குறித்து யோசிச்சு பார்த்து வேற வசனங்களை தேடி ரிசர்ச் பண்றோமா? அவருடைய ஆடுகள் வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் தானே பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம வந்து பைபிளை படிக்காம மற்ற காரியங்களுக்கு நேரம் செலவு செய்யும் போது நம்மளுக்கு எதெல்லாம் லாபமா இருக்குமோ நம்ம அப்படி போகும்போது இங்க பைபிள் வசனம் என்ன சொல்லுது, அதெல்லாம் நஷ்டம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அதையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாரு. இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுகமாக எண்ணுகிறேன். இதுதான் பவுல் சொல்றது. எல்லாவற்றையும் விட்டுட்டு கிறிஸ்துவை அறிகிறது, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தை நம்ம வந்து அடைஞ்சு எப்படி ஆவியில உயிர்ப்பிக்கிறது, இதை குறித்தே பவுல் வந்து என்ன பண்றாரு, அதை குறித்தே தேடி நேரத்தெல்லாம் செலவு செய்யறாரு. அப்படி செய்யும் போதுதான் பவுலால இப்படி 15 நிருபங்கள் எழுத முடியுது. பவுல் வந்து புதிய ஏற்பாடுல 15 நிருபங்கள் எழுதியிருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டுமே தனியா 15 நிருபங்கள்ல எழுதினது முதலா பவுல் தான். வேற யாருமே இவ்வளவு எழுதல. அப்ப பவுல் எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி எப்படி ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்பாடு அவர் வந்து கிடைச்சி அவர் வந்து எழுதுறாரு. இந்த மாதிரிதான் வந்து நம்மளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. மாம்சத்தை பேணாமல் ஆவிக்குரிய சிந்தையை தரித்து கொண்டு நம்ம வந்து செயல்படுறதுதான் ஆவிக்குரிய சிந்தை. நம்ம வந்து இன்னும் நிறைய வசனங்களை வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வாரம் வந்து நேரம் நிறைய ஆயிடுச்சு. நம்ம வந்து தொடர்ந்து திருவிருந்து வேலைக்குள்ளாக போகலாம். நான் ஒரு சிறு ஜெபம் செஞ்சு நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு தீரம் கர்த்தாவே இயேசப்பா. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே மகத்துவம் உள்ளவரே போதுமானவரே ஒத்தாசனு பருவதுமே ராஜா இயேசப்பா. இந்த நல்ல வேலையிலும் தகப்பனே நாங்கள் அருமையான வசனங்களை தியானிக்க ஆவிக்குரிய சிந்தை எப்படி தரித்து கொள்ள வேண்டும், அதை எப்படி பெற வேண்டும் என்று இயேசப்பா நிறைய எக்ஸாம்பிளோட எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ராஜா. தகப்பனே இயேசப்பா, கடந்த சில வாரங்களாகவே நாங்கள் இந்த தியானிச்சுக்கிட்டு வரோம் ராஜா. நாங்கள் புதிதாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க ராஜா. அந்த ஆவியில நாங்க எப்படி பிறக்க வேண்டும், ஆவிக்குரிய புதிதான மனுஷனை எப்படி நம்ம வந்து கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி ராஜா. இதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எங்கள் ஆவிக்குரிய சிந்தனையில் இதை நினைப்பூட்டி இதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நாங்களும் ராஜா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை செய்யுங்க ராஜா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. தொடர்ந்து வருகிற திருவிருந்து வேலையை உமது கருத்துல ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. நீங்க நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துகிறதுக்காக நன்றி தகப்பனே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. இதே போல தகப்பனே இயேசப்பா, இந்த எட்மண்டன் பட்டணத்தில் நாங்கள் சீஷர்களாக கூடுகிறோம் ராஜா. அதே போல அந்த சகோதரர்கள் சவுத் கரோலினா பட்டணத்தில் நம்ம அநேக சீஷர்களை எழுப்புங்க ராஜா. தகப்பனே இயேசப்பா, நாங்கள் இயேசப்பா உங்களுடைய வருகைக்கு எதிர்நோக்கும் பிள்ளைகளாக ஜீவிக்க உமது வசனத்தை அனுதினமும் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி அந்த பெரேயா பட்டணத்தார் போல ராஜா இயேசப்பா நற்குணசாலிகளாக நாங்கள் வந்து திகழ் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வசனங்களை நாங்கள் தியானிப்பதன் மூலயமா தான் அந்த பெரேயா பட்டணத்தால் போல நற்குணசாலிகளாக மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே, சோத்திரம். ஆமீன். நம்ம தொடர்ந்து திருவிருந்து வேலைக்குள்ளாக நம்ம போகலாம். நம்ம ஒரு சிறிய பாடலை பாடிட்டு 2 ஸ்டான்ஸை நம்ம பாடிட்டு நம்ம தொடர்ந்து வந்து வசனங்களை தியானிக்க போகலாம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா அப்படின்ற பழைய பாடல்ல 2 வரிகள் நம்ம பாடுவோம்.
பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பிலா திரு ஸ்நானத்தினார் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுணமாரித்தா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுணமாரித்தா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் பரலோக சிந்தை நின்றீர்களா வல்லமீட்க தயாளத்தினார் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுணமாரித்தா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுணமாரித்தா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினார். நம்ம திருவிருந்துக்கு நம்ம சில வசனங்களை தியானிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் செய்யறேன். நம்ம என்ன பண்றோம், அந்த திருவிருந்தின் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதிச்சு ஒரு ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களுடைய குற்றம் குறை மீறுதல் ஏதாவது நினைப்பூட்டினார்னா நீங்க மன்னிப்பு கேட்டு கர்த்தரோட ஒப்புரவாங்க. நம்ம கர்த்தர் நம்மளை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை செய்ய வேண்டும். திருவிருந்து தான் நம்மளை தேவனோட ஐக்கியப்படுத்தும். தேவனுடைய சிந்தையை நம்ம தரிக்கிறதுக்கு உதவும். சபையாக ஒருமித்து நம்ம சிந்திக்க முடியும். ஸோ நான் ஒரு சிறு ஜெபம் செய்கிறேன். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதிச்சு நீங்கள் கர்த்தரோட ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா. நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா நன்றியோடு தீரம் கர்த்தாவே இயேசப்பா. தகப்பனே இந்த நல்ல வேலையில் இந்த திருவிருந்து வேலையில் ராஜா இயேசப்பா நாங்கள் இயேசப்பா உமது மரணத்தை இயேசப்பா நினைவு கூற வந்திருக்கிறோம் கர்த்தாவே இயேசப்பா. நீங்கள் சிலுவையில் மறைக்கிறதுக்கு முன்னாடி ராஜா இயேசப்பா அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க ராஜா. தகப்பனே இயேசப்பா நான் வருமளவும் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. நீங்க திரும்பி வர வரைக்கும், இரண்டாம் வருகையில வர வரைக்கும் இதை நாங்கள் செய்ய நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் ராஜா. தகப்பனே இயேசப்பா ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியை இயேசப்பா நாங்கள் செய்து இயேசப்பா உங்களுடைய மரணத்தை நினைவு கூற கிருபை செய்யுங்க ராஜா. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த வேளையிலும் தகப்பனே இயேசப்பா எங்களுக்கு குற்றம் குறை மீறுதலாம் மன்னிங்க ராஜா இயேசப்பா. ஒவ்வொரு வாரமும் தகப்பனே இயேசப்பா இந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தால் ராஜா இயேசப்பா நாங்கள் கரைப்பட்டு இருப்போம் ராஜா. எங்களுக்கு கால்களை கழுவுங்க ராஜா. நான் உங்கள் கால்களை கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. தகப்பனே இயேசப்பா நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களது குற்றம் குறை மீதெல்லாம் மன்னிங்க ராஜா. எங்கள் மேல் ஒட்டியிருக்கிற கரை திரை முதலானவைகள் நீக்குங்க தகப்பனே இயேசப்பா. நாங்கள் எல்லோரும் ராஜா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வேலையிலும் தகப்பனே இந்த திருவிருந்தின் அப்பத்தின் திராட்சை ரசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே இயேசப்பா. இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதித்தாங்க ராஜா. நாங்கள் இயேசப்பா இந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய மரணத்தை இயேசப்பா நாங்கள் நினைவு கூற இதை செய்ய வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்க இயேசப்பா இந்த காரியத்தை எங்களுக்கு பொறுப்படுத்தி நடத்தாங்க கர்த்தாவே. இயேசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தை நாங்கள் புசிக்கும் போது ராஜா இயேசப்பா உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் தெரிவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களது குற்றம் குறை மீறதெல்லாம் மன்னிங்க கர்த்தாவே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடி வரும்போது இதை விடாமல் செய்ய இயேசப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. எங்களுக்கு நினைப்பூட்டுங்க ராஜா இயேசப்பா. நாங்கள் எல்லோரும் உமது மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை இயேசப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. நீங்க மகிமைப்படுங்க தகப்பனே இயேசப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே. சோத்திரம். ஆமீன். நம்ம திருவிருந்துக்காக நம்ம சில வசனங்களை படிப்போம். நம்ம இந்த வசனங்களை படிக்கும்போது நம்ம
அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பருகலாம். கர்த்தருடைய மரணத்தை நம்ம தான் நினைவு கூறலாம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நம்ம ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரமும் இந்த நம்ம புசிக்கிற இந்த அப்பமும் திராட்சை ரசமும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தோட நம்மளை வந்து ஐக்கியப்படுத்துது. நம்ம வந்து அப்பதான் ஒரு சபையாக ஒருமித்து ஏக மனதோடு சிந்திக்க முடியும். நம்மளை ஐக்கியப்படுத்துது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சோ நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மேல் அவர் சுமந்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் தான் நம்ம குணமாகிறோம். சோ நம்மளுடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சோ அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்மளும் ஒளியில நடக்கணும். என்ன ஒளி? வேத வசனத்தின் ஒளி. வேத வசனம் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு ஒளியாக இருக்குது. அப்போ அந்த ஒளியில நம்ம நடக்கும் போதுதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ நம்ம அந்த வசனத்தை நம்ம முழுமையா வசனத்தை படிக்காம இருக்கும்போது நம்மளுடைய சிந்தைகள் வேறுபடும். அப்போதான் ஐக்கியம் இல்லாம போகும். அப்போ இந்த வேத வசனமாகி இந்த ஒளியில நம்ம நடக்கும்போதுதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இவருடைய இரத்தத்துலதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. கொலோசியர் 1:14 அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இந்த மீட்பு எங்க இருக்கு? அவருடைய ரத்தத்துல. அந்த ரத்தத்தோட நம்ம சரீரத்தோட நம்ம ஐக்கியப்பட போறோம். சபையாகிய இந்த சரீரம் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அப்போ இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தோட நம்ம ஐக்கியப்பட போறோம். நம்ம திருவிருந்து நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கு. நம்ம அதை பண்ண போறோம். 1 கொரிந்தியர் 11:23 முதல் 31 வரைக்கும் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ அவரை நினைவு கூறும்படி நம்மளும் இதை செய்யலாம். நம்மளும் இந்த அப்பத்தை புசிக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். 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 ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ நம்மளும் அந்த திராட்சை ரசத்தை நம்மளும் புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை பானம் பண்ணலாம். கர்த்தருடைய மரணத்தை நம்ம வந்து நினைவு கூறலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 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 ஆமென். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இனதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு பாவங்களை நினைப்பூற்றார் அப்படின்னா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்ம உலகத்துல பிரவேசிக்கிறோம், நம்ம விழக்கூடிய அநேக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம பாவத்தை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் நினைப்பூட்டுவார், நம்ம மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாக வேண்டும். ஸோ நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஸோ நம்ம இந்த திருவிருந்துவேல் நம்ம முடிச்சிடலாம். நம்ம மீண்டுமாக அடுத்த வாரம் கூடுவோம். நம் மத்தியில் இருக்கும் பிரதர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வார்கள். நம்ம இந்த ஆராதனை வேலையை நம்ம முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பேரன்பு எந்த அளவுக்கு என்றால் ஒரு பொருளை வைத்து உருவகப்படுத்தி சொல்ல முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய திருப்பாடலினால் இன்றுவரை தந்த நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தீர். அந்த நிகழ்வைத்தான் நாங்கள் இப்பொழுது நிகழ்த்தி நாங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தோடும் ஆண்டவரே பேரன்பை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. இதற்கு தான் அகாப்பே என்று சொன்னார்கள். அகாப்பே என்றால் பேரன்பு. இந்த பேரன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. உலகத்தில் மக்கள் அவரவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தாய், தந்தை, பிள்ளைகள் யாவரிடத்திலும் காட்டுகின்ற அன்பை விட மிகவும் மேலான பேரன்பு ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. என் பாவங்களை ஆண்டவரே, என் பாவங்களை, எங்கள் பாவங்களை மன்னியும். நீர் வரும் அளவும் உமது மரணத்தை அறிகின்றோம், உமது உயிர்ப்பை விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்வுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாக வயது திரும்ப வாழவது போலாவதாக. ஆமீன். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். ஆமீன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமீன்.